Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு bridal blouseக்கான neck வந்து எப்படி டிசைன் பண்ணலாம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். So first வந்து இது வந்து ஒரு part neckக்கான blouse, இது back neck. So இந்த back neckல வந்து பாத்தீங்கன்னா நம்ம part neck draw பண்ணி அதோட outlineல வந்து பாத்தீங்கன்னா double lineல ஜரி threadல chain stitch வந்து கொடுத்திருக்கேன். So gold color ஜரி thread எடுத்துர்க்கேன் நான். So அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சாரியோட கலர் பிங்க்ன்றதனால நம்ம pink கலர்ல silk threadல வந்து double line la வந்து chain stitch வந்து கொடுக்கணும். So already நான் ஒரு லைன்ல வந்து chain stitch வந்து கொடுத்திருக்கேன். அடுத்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து chain stitch வந்து கொடுக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா silk thread வந்து நம்ம double threadல தான் வந்து chain stitch கொடுக்கணும். So இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் double thread வந்து எடுத்துர்ப்பேன். So இப்போ இந்த ஒரு லைன் வந்து நம்ம கொடுக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆரி வந்து needle வந்து எடுத்துர்ப்பேன். இதுக்கு நம்பர்ஸ் எதுவும் கிடையாது. நீங்க embroidery shopல போய்ட்டு ஆரி needle கேட்டிங்கனா அவங்க வந்து கொடுப்பாங்க. So இது threadக்கான needle. So இப்போ நம்ம வந்து இந்த ஆல்ரெடி ஒரு லைன் வந்து நம்ம chain stitch போட்டுக்கொள்ள so அதை ஒட்டியே வந்து கொஞ்சம் நெருக்கமா வந்து நம்ம அடுத்த லைன் வந்து chain stitch போடணும். இப்போ நம்ம வந்து neck சுத்தி வந்து சிம்பிளா வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டு நம்ம back neck சுத்தி குட்டி குட்டி வந்து motifs வந்து போட போறோம். So first இத முடிச்சிட்டு அடுத்து வந்து எப்படி வர்க் பண்றதுன்றதை பார்க்கலாம். ஓவராலா இப்போ வந்து நம்ம chain stitch வந்து neck சுத்தி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. So அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறோம். நான் வந்து saree கலர் பிங்க்ன்றதனால பிங்க் கலர்லயே வந்து திலகம் ஷேப்ல இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்துர்க்கேன். சோ இது சைஸ் என்னன்னு எனக்கு தெரியல. சோ இந்த சைஸ்ல வந்து நம்ம எடுத்துர்க்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து fabric glue யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணனும். இப்போ நான் எப்படி ஸ்டிக் பண்றேன்றதை பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு லீஃப் மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி அத வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்றோம். இது வந்து ஒரு கொடி டிசைன் மாதிரி நம்ம அந்த neck சுத்தி அந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரியே நம்ம வந்து அந்த குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணனும். கொஞ்சம் கேப் விட்டு நீங்க வந்து ஸ்டிக் பண்ணனும். ஏனா அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி அது அவுட்லைன்ல வந்து நம்ம கொடுக்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து இத ஸ்டிக் பண்றேன். இதே மாதிரி நம்ம neck சுத்தி வந்து அந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரியே நம்ம குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணனும். ஆனா கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிக் பண்ணனும். சோ ஓவராலா நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்றேன். இப்போ நம்ம neck சுத்தி ஸ்டிக் பண்ணிருக்க இந்த குந்தன் ஸ்டோன்லாம் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம லீஃப் மாதிரி வந்து இத வந்து ஸ்டிக் பண்ணிருப்போம். சோ அதே மாதிரி அந்த சென்டர் போர்ஷன்ல ரெண்டு குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு திருப்பி இந்த சைடு வந்து நம்ம லீஃப் வந்து அந்த கொடி மாதிரி நம்ம வந்து கண்டினியூ பண்ணிருப்போம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனுக்கும் நடுவுல கேப்பும் இருக்கும். அந்த சென்டர்லயும் வந்து கேப் இருக்கும். இதுல வந்து நம்ம அவுட்லைன்ல வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். நான் இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் கோல்ட் கலர் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து எடுத்துர்க்கேன். சோ இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம வந்து நீட்டா வந்து கட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து நீங்க கட் பண்ணும்போது ஒரே மாதிரி நீட்டா வந்து கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அந்த பிசுறு இல்லாம நீங்க கட் பண்ணீங்கனா தான் உங்களுக்கு வர்க் பண்ணும்போது நீட்டா இருக்கும். இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணா ஆரி bead needle வந்து எடுத்துர்க்கேன். and வந்து நார்மல் ஷூவிங் thread வந்து எடுத்துர்க்கேன் கோல்ட் கலர்ல. சோ இத யூஸ் பண்ணி நம்ம இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் எப்படி குடுக்குறேன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி thread வெளியில எடுத்துக்கோங்க. ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து இப்படி உள்ள விட்டு அது ஜர்தோசி ஸ்ப்ரிங்லயே வச்சு நம்ம வந்து குட்டி குட்டியா வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இப்போ அந்த குந்தன் ஸ்டோனை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஃபுல்லா கொடுக்கணும். இது வந்து எண்ட் பண்ணாம எல்லா குந்தன் ஸ்டோனுக்குமே வந்து ஒவ்வொரு எண்ட் நாட் நம்ம யூஸ் பண்ணாம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கணும். இப்போ நம்ம கொடுக்குறோம் பாருங்க இந்த சைடுல இந்த ஆப்போசிட் சைடுல இருக்கிற குந்தன் ஸ்டோனுக்கும் வந்து அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ற மாதிரி ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். சோ அப்பதான் வந்து ஒரு கொடி ஃபார்ம்ல வந்து வரும். சோ இதே வந்து நீங்க வந்து ஒரு சைடுல மட்டும் கூட நீங்க வந்து கொடுக்கலாம். அந்த ஒரு சைடுல இருக்க குந்தன் ஸ்டோனுக்கு மட்டும் முதல்ல ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுத்துட்டு அடுத்து வந்து இந்த சைடுல இருக்க குந்தன் ஸ்டோனுக்கும் நம்ம கொடுக்கலாம். சோ அதுவும் அழகா தான் இருக்கும். சோ நான் வந்து இப்போ வந்து ரெண்டு சைடுல இருக்கிற குந்தன் ஸ்டோனுக்கும் வந்து நான் அப்படியே வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்ல வந்து வர்க் பண்ண வராதுங்கறவங்க நீங்க இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்க்கு பதிலா இந்த குந்தன் ஸ்டோனை சுத்தி கூட நம்ம வந்து ஒரு லைன்ல வந்து ஜரி threadல வந்து chain stitch வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அதுவும் வந்து நம்ம நல்லா அழகா இருக்கும். ஜர்தோசி ஸ்ப்ரிங் மாதிரி தான் அதுவும் வந்து ரொம்ப நீட்டா அழகா இருக்கும். சோ இப்போ நான் எப்படி கொடுக்குறேன் பாருங்க. சோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா குந்தன் ஸ்டோனுக்குமே வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஒரு அவுட்லைன்ல வந்து கொடுக்கணும். சோ நான் ஓவராலா வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேன்.
ஓவராலாக எல்லா குந்தன் ஸ்டோனுக்குமே வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்துருச்சு நம்மளோட பார்டர் ஒர்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை. ஸோ கேப்பே இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து பிங்க் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நம்ம குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிங்க் கலரில் மார்க் பண்ணியிருக்க இந்த இடத்துலலாம் வந்து நம்ம குட்டி குட்டி மோட்டிவ் டிசைன் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன், ரவுண்ட் ஷேப்பில், கொஞ்சம் ஸ்மால் சைஸ் குந்தன் ஸ்டோனு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் கலரில் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன், அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து எடுத்திருக்கேன், ரவுண்ட் ஷேப்பு. ஸோ இப்போ வந்து இந்த குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலரில் இருக்க குந்தன் ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ இது நல்லா ட்ரை ஆன பிறகு இது சுற்றி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நல்லா இது வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம வந்து பீட் வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து நம்ம வந்து டார்க் கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கோம். யூஸ்வலாக வந்து நம்ம வந்து டல் கோல்டு எடுப்போம். இது வந்து நல்ல கோல்ட் கலரில் இருக்கிற சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம ப்ளவுஸோட கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட் கோல்டில் இருக்கிறதுனால. இதுக்கு நார்மல் ஷிவிங் த்ரெட்டும் அப்புறம் வந்து ஆரி பீட் நீடல் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து பீடு வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன் நீடலில். இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ரெண்டு பீடாக வச்சு நம்ம வந்து அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், ரெண்டு பீடாக வந்து கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா நெருக்கமாக நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த எண்டிங் வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பீட் வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டு அந்த கேப்பில் இங்கே வச்சு ஒரு எண்ணாட் வந்து போடணும். ஸோ அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பீடுக்கு அடுத்த லைன் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கலாம். ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை இந்த மாதிரி நீடலில் வந்து நம்ம லோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ த்ரெட்டை வெளியில் எடுத்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை இப்படி உள்ளே விட்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங்குள்ளேயே வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடணும். குட்டி குட்டியாக வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அடுத்ததும் கொடுக்குறேன் பாருங்கள் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு. ஸோ இதே மாதிரி அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்து நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ அந்த எண்டிங் வந்தாச்சு. இங்கே வச்சு ஒரு எண்ணாட் வந்து நம்ம இப்போ கொடுக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா குந்தன் ஸ்டோனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து பீடும் ஒரு லைன் ஜர்தோசி ஸ்ப்ரிங் ஒர்க் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணணும். இது நல்லா ட்ரை ஆகணும். ஸோ இப்போ இது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி இதோட அவுட்டர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கோல்ட் கலர் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு அவுட்லைனில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ரெண்டு சுகர் பீட்ஸாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா குந்தன் ஸ்டோனுக்கும் வந்து அவுட்லைனில் வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுக்கணும். ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ ஒரு லைன் வந்து நம்ம பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குந்தன் ஸ்டோனோட கேப்பில் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குந்தன் ஸ்டோனுக்கு நடுவில் வந்து கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம ஆரி நீடலில் ஒர்க் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம நார்மல் நீடல் அண்ட் த்ரெட்டில் வந்து நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கலாம். இது வந்து காது பக்கம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இந்த நீடில். அதே மாதிரி சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த சைட்லேருந்து நீடில் இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி ஜர்தோசி ஸ்ப்ரிங் ஒன்று வந்து இப்படி உள்ளே விட்டு ஸோ சிக்காகாமல் அதில் மாட்டாமல் நீங்கள் வந்து அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் அப்படி உள்ளே விட்டு அதோட ஆப்போசிட் சைடில் இப்படி நீடில் விட்டு இப்படி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இந்த சைடில் வந்து இப்போ நீடில் இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து இப்படி விட்டுட்டு இந்த ஆப்போசிட் சைடில் வந்து இப்படி நீடில் விட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அந்த ஒவ்வொரு குந்தன் ஸ்டோனோட நடுவில் அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். ஸோ ஓவராலாக வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஓவராலாக வந்து நம்ம அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த இடத்துல வந்து நம்ம வந்து லாரல் தொங்குற மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம்.
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேர்ல் பீட் வந்து எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பேர்ல் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட்ஸு கோல்ட் கலர் சுகர் பீட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ண அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படி த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் நீடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போது எவ்வளோ தூரம் வேணும்னு பார்த்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி பேர்ல் பீடும் அந்த பீடும் வந்து கொடுத்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஸோ லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு திருப்பி அந்த த்ரெட்டை பக்கமாக வச்சு ஒரு ஸ்டிச்சு, அடுத்ததுக்கு நம்ம அடுத்த பீட் கொடுக்க அப்படி ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். அடுத்து கொஞ்சம் கீழே இறக்கி எவ்வளோ தூரம் வேணும்னு பார்த்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஒரு பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி நம்ம மார்க் பண்ண அந்த இடத்துல வந்து இந்த பீட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நான் ஓவராலாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம கீழே அந்த லாரல்ஸ் தொங்குற மாதிரி ஒர்க் பண்ண மாதிரி இதே மாதிரி நம்ம இங்கே மேலேயும் வந்து நம்ம பீட் வந்து கொடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு சுகர் பீடு, ஒரு பேர்ல் பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம 3 கொடுக்க போகிறோம் இங்கே. ஸோ எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். இந்த லாரல்ஸ் தொங்குற மாதிரி எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து த்ரெட் அப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் வேணுமோ இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஸோ அப்புறம் ஒரு சுகர் பீடு, பேர்ல் பீடு, ஒரு சுகர் பீடு இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, இந்த பக்கமாக வச்சு இங்கே ஒரு ஸ்டிச்சு, திருப்பி இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சு, திருப்பி பீட் கொடுத்து இப்படி ஒரு ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்து இப்படி லாக் பண்ணிக்கணும், என் நாட் வந்து போட்டுடணும். இதே மாதிரி நம்ம வந்து பேக் நெக்கை சுற்றி எல்லா மோட்டிவ்க்கும் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓவராலாக நம்ம இப்போ பேக் நெக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இது ஒரு சாரீ கலர் வந்து பிங்க்குங்கிறதுனால நம்ம பிங்க் கலர்லேயே வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து ப்ளவுஸ் கலர் கோல்டுங்கிறதுனால நம்ம கோல்ட் கலர் பீட் வந்து யூஸ் பண்ணால் தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பேர்ல் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து சிம்பிளாக வந்து குந்தன் ஸ்டோன்ஸும் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கும் யூஸ் பண்ணி நம்ம பார்டரை ஹைலைட் பண்ணிவிட்டு பேக் நெக்கை சுற்றி அந்த இயரிங் மோட்டிவ்ஸ் வந்து நம்ம வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து வரும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் நெக் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஃப்ரண்ட் நெக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக அந்த பார்டரை மட்டும் நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே மோட்டிவ் டிசைன் கொடுக்காம அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்லீவ் பார்ட்டு. ஸோ ஸ்லீவ் பார்ட்லேயும் பார்த்து பார்த்திங்கன்னா அதே பார்டரை வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டு அந்த மோட்டிவ் டிசைனை ஸோ அங்கங்கே வந்து நம்ம வந்து அந்த ஸ்லீவ் பார்ட்டில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த ஒர்க்கு. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.